ஓம் சாந்தி. ஹாப்பி சத்குருவார் 22/12/22. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: உலகத்தை வென்றவர்களாக யார் ஆகிறார்கள்? உலகத்தை வென்றவர்களாக யார் ஆகிறார்கள்? இரண்டாவது கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? பாபா குழந்தைகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? மூன்றாவது: வீட்டிற்கு வழி காட்டக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் என்று பாபா ஏன் கூறுகிறார்? வீட்டிற்கு வழி காட்டக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் என்று பாபா ஏன் கூறுகிறார்? நாலாவது: ஈஸ்வரனுக்கு பலியாகுவது என்றால் என்ன? ஈஸ்வரனுக்கு பலியாகுவது என்றால் என்ன? அஞ்சாவது: நான் பலன் எதிர்பாராத சேவாதாரி என்று பாபா ஏன் கூறுகிறார்? நான் பலன் எதிர்பாராத சேவாதாரி என்று பாபா ஏன் கூறுகிறார்? ஆறாவது: வீட்டிற்கு எப்போது செல்வீர்கள்? வீட்டிற்கு எப்போது செல்வீர்கள்? ஏழாவது: எப்போது மாலையின் மணி ஆக முடியும்? எப்போது மாலையின் மணி ஆக முடியும்? எட்டாவது: பயம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? பயம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? Fill up the blanks. தந்தை உங்களுடைய டேஷாக இருக்கிறார். தந்தை உங்களுடைய டேஷாக இருக்கிறார். இரண்டாவது: இந்த கடைசி பிறவியில் நீங்கள் டேஷ் ஆக வேண்டும். இந்த கடைசி பிறவியில் நீங்கள் டேஷ் ஆக வேண்டும். மூன்றாவது: நீங்கள் டேஷ் மற்றும் டேஷ். நீங்கள் டேஷ் மற்றும் டேஷ். நாலாவது: உங்களுடையது டேஷ் கணக்காக இருக்கிறது. உங்களுடையது டேஷ் கணக்காக இருக்கிறது. அஞ்சாவது: தந்தையை நினைவு செய்வதினால் 21 பிறவிகளுக்கு டேஷ். 21 பிறவிகளுக்கு டேஷ்.
ஆறாவது, சங்கம யுகம் டேஷ் யுகமாக இருக்கிறது. சங்கம யுகம் டேஷ் யுகமாக இருக்கிறது. ஏழாவது, அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பூதம் டேஷ். அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பூதம் டேஷ். கேள்வி பதில். முதல் கேள்வி, உலகத்தை வென்றவர்களாக யார் ஆகிறார்கள்? ராவணனை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் ஆகிறார்கள். இரண்டாவது கேள்வி, பாபா குழந்தைகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? நீங்கள் சார்ட் வைக்க வேண்டும். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி தந்தையுடன் இருக்கிறதா, எந்த விதமான சஞ்சல தன்மையும் வருவதில்லை தானே என்று பார்க்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். மூன்றாவது, வீட்டிற்கு வழிகாட்டக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் என்று பாபா ஏன் கூறுகிறார்? ஏனென்றால் வேறு யாருக்கும் வழி தெரியவே தெரியாது. வேறு யாருக்காவது தெரிந்திருந்தால் சொல்லி இருப்பார்கள். எல்லாரும் போவாங்க, வந்தவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, போவாங்க. அப்போ இங்க எந்த பிரச்சனையும் உலகத்துல இருந்திருக்காது. நாலாவது, ஈஸ்வரனுக்கு பலியாகுவது என்றால் என்ன? அனைத்தும் ஈஸ்வரனுடையது என்று சொல்லி ட்ரஸ்டியாக பராமரிப்பது, ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பது, இதுதான் ஈஸ்வரனுக்கு பலியாகுவதாகும். ஐந்தாவது, நான் பலனை எதிர்பாராத சேவாதாரி என்று பாபா ஏன் கூறுகிறார்? பலன் எதிர்பாராத சேவாதாரி ஏனென்றால் நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் அப்படி, நான் மட்டும் இப்படி, அதனே அர்த்தம். அப்ப நான் அந்த எதுவுமே எதிர்பார்க்காம நான் பலன் எதிர்பாராத சேவாதாரி. ஏன் அப்படின்னா, ஏனென்றால் மனிதர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கான பலன் அவர்களுக்கு அவசியம் கிடைக்கும். அது ரூல், நியமம். நான் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது, அது என்னுடைய நியமம் இல்லையா? ஆகையால் நான் பலன் எதிர்பாராத சேவாதாரி அல்லது சேவகன். ஆறாவது, வீட்டிற்கு எப்போது செல்வீர்கள்? எப்ப போறீங்க வீட்டுக்கு? வீட்டிற்கு எப்போது செல்வீர்கள்? கிளாஸ் முடிஞ்ச உடனேயா? கடைசிலையா? ஆத்மா கோல்டன் ஏஜ்டு, அதாவது தங்க யுகத்தினுடையதாக ஆகும் போது வீட்டிற்கு செல்வீர்கள், அதுவரை செல்ல முடியாது. ஏழாவது, எப்போது மாலையின் மணி ஆக முடியும்? சம்பந்தம் தொடர்பில் சதா திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் திருப்தி படுத்த வேண்டும். அப்போதுதான் மாலையில் மணியாக முடியும். சம்பந்தம் தொடர்பில் சதா திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் திருப்திப்படுத்த வேண்டும். அப்போது மாலையின் மணி ஆக முடியும். மிஸ் பண்ணீங்க இல்லையா? முரளிலே பார். அதாவது माला बनती है तब जब दाना दाने के संपर्क में, इसीलिए அது ஒரு லைன். எப்போ மாலை உருவாகுது, மாலை எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு அது ஒரு மணி இன்னொரு மணியினுடைய தொடர்பு. ஆனா மாலையில் மணி ஆகணும் அப்படின்னா, புரியுதா?
பயம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? தன்னுடைய பலவீனத்தின் காரணமாக தான் பயம் ஏற்படுகிறது. fill up the blanks. தந்தை உங்களுடைய டேஷாக இருக்கிறார். obedient servant, கீழ்ப்படிந்த சேவகராக இருக்கிறார். இரண்டாவது, இந்த கடைசி பிறவியில் நீங்கள் டேஷ் ஆக வேண்டும், ஆத்மாபிமானி ஆக வேண்டும். மூன்றாவது, நீங்கள் டேஷ் மற்றும் டேஷ், இறை தொண்டர்கள் மற்றும் மீட்பு படையினர்கள். நாலாவது, உங்களுடையது டேஷ் கணக்காக இருக்கிறது, கல்ப கல்பத்தின் கணக்காக இருக்கு. தந்தையை நினைவு செய்வதினால் 21 பிறவிகள் டேஷ் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அப்பிராப்தி என்ற இதுவே பேச்சுக்கே இடம் இல்லை. ஆறாவது, சங்கம யுகம் டேஷ் யுகமாக இருக்கிறது, திருப்தியின் யுகம் அல்லது திருப்தியாக இருப்பதற்கான யுகம். இருக்கா பார்த்துக்கோங்க. திருப்தியாக இருப்பதற்கான யுகம். எது இருக்கோ எது இல்லையோ நான் எப்படி இருக்கணும்? திருப்தி. பணம் இருக்கோ இல்லையோ எனக்கு பாபா கிடைச்சிருக்கிறார், எனக்கு ஞானம் இருக்கு, திருப்தியா இருக்கு. பொருள் இருக்கோ இல்லையோ திருப்தியா. இழுக்கக்கூடாது, அந்த பணமோ பொருளோ நம்மளை தன் பக்கம் இழுக்கக்கூடாது. அப்போதான் அது இல்லை அப்படின்னு தோணாது இல்லையா? அந்த சுகம் என்ன பண்ணும்? ஆத்மாவுக்கு கிடைக்கணும், பரமாத்மா கிட்ட. அப்போ இதுல என்ன ஆகாது? எதுவுமே நம்மளை இழுக்காது இல்லையா? அதனால திருப்தியாக பகவான் கிடைச்சிட்டார் அப்படின்னா திருப்தியாக வாழக்கூடிய யுகம் இது. ஆகையால இப்போ திருப்தியா இல்லைன்னா என்ன கேட்டார் பாபா? வேற எப்போதான் திருப்தி அடைவீங்க? வேற யாரும் திருப்தி? பகவான் முன்னாடியே நீங்க திருப்தி இல்லைன்னா வேற யார்? இந்த சேவை கிடைக்கல, அந்த சேவை கிடைக்கல, இந்த பார்ட்டு கிடைக்கல, அந்த பார்ட்டு கிடைக்கல, இந்த பொருள் கிடைக்கல, அந்த எதுவுமே வேண்டாம். அந்த 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 இதுல இருந்ததுன்னா நீங்க திருப்தியா இருப்பீங்க. அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பூதம் பயம் என்ற பூதம். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் பட்டி ஞாபகம் இருக்கு இல்லையா? உட்கார்ந்து செய்யக்கூடிய பட்டியில விழிப்புணர்வின் பட்டி இல்லையா? அதனால இந்த வாரம் ஃபுல்லா எந்த நியமத்தையும் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ண. இதான் பட்டி. எப்படி பட்டிக்கு போனா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு இருப்பீங்களோ அது போல். அதுக்கப்புறம் செக்கிங் பட்டி, உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணணும்? செக்கிங் பண்ணணும். அந்த செக்கிங்காக அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்கும் இல்லையா? கிளாஸ் என்ன கிளாஸு? நேற்று முந்தானுடைய பாயிண்ட்ஸ் என்னது? இந்த மார்க்கம் அல்லது இந்த பாதை நாசுக்கான பாதை, எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா என்ன கிளாஸ் பண்ணணும்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கே நாசுக்கான பாதைன்னா என்ன, எந்த எச்சரிக்கையில் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் அனுபவத்தினுடைய கிளாஸ் உங்களுக்கே நீங்கள் கிளாஸ் பண்ணணும். சரி, கிளாஸ் ஆகுது. அதுக்கப்புறமா குவாரண்டைனில் இருக்கணும். முந்தா நாள் பாபா சொன்ன குவாரண்டைனில் இருக்கணும். அப்படின்னா ஏகாந்தத்தில் தனிமையில் இருக்கணும். யாரும் இல்லை, யார்கிட்டையும் பேசலை, யார்கிட்டையும் பழகலை, மௌனமாக நான் இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன்னா அப்போ தான் நான் என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, எனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்றது என்னை நான் புரிஞ்சுக்க முடியும். ஆகையால குவாரண்டைனில் இருக்கணும். அப்போ என்னென்ன பலவீனங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் குவாரண்டைனில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது நேரத்தை சேமிக்கணும். சிக்கனத்தின் அவதாரமாக இருக்கணும். நேரத்தை வீணாக்க கூடாது. அப்போ நேரத்தை சேமிக்கணும்னா சுத்தமான உள்ளம், உண்மையான உள்ளம் இருந்ததுன்னா நேரத்தை சேமிக்கலாம். அதான் தீவிர முயற்சிக்காக இந்த பட்டி. ஒவ்வொருத்தரும் இதில் என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும், மனனம் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே கிளாஸ் பண்ணணும். பட்டியில் இங்கே வேற யாரோ உட்காந்து கிளாஸ் பண்ண மாட்டாங்க. அரை மணி நேரம் உட்காந்து நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, நாசுக்கான பாதை என்ன, எப்படி நான் எச்சரிக்கையாக இருக்கணும், பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்களே எடுக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கிளாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால சிக்கனத்தின் அவதாரம். ஒவ்வொரு விஷயத்துலையும் எண்ணங்கள்,
சுவாசம், பணம் எல்லாமே என்ன பண்ணணும்? சேமிக்கணும். இன்னிலிருந்து ஆரம்பம். சரியா? ஒரு வாரத்திற்கு. அப்போ அந்த பழக்கம் என்ன ஆகிடும்? ஒரு வாரம் பண்ணால பழக்கம் மாறிடும். அப்புறம் 21 days தொடர்ந்தா அப்படி வரும். அப்புறம் சன்ஸ்கார நியமங்கள், நியமப்படி நடக்கிறது நம்ம சன்ஸ்காரமாக மாறிடும் இல்லையா? அமிர்த வேலை முடிச்சுட்டு தூங்கலை அப்படின்னா 21 days பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சுபாவம் ஆயிடும், சன்ஸ்காரம் ஆயிடும். அப்புறம் தூங்கினாலும் தூக்கமே வராதுன்றாங்க இல்லையா? அதெல்லாம் யார் யாருக்கு என்ன பலவீனம் இருக்கோ அதை ஜெயிக்கிறதுக்கான பக்தி. ஓகேயா? இல்லைன்னா கடைசியில் பயம் இருந்ததுன்னா, பலவீனம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது பயம் வரும் இல்லையா? வம்சம்.